Hi guys, welcome to our channel. நான் சுரேஷ். இன்னைக்கு நாம MS Wordல ரெண்டு டேபிள எப்படி நாம ஜாயின் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு ஸ்டார்ட் மெனு போங்க. MS Office எடுங்க. நான் ஏற்கனவே ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த டேபிள நான் எடுத்துக்கிறேன் இப்போ. ரைட். ஸோ இது மாதிரியா ரெண்டு டேபிள் வந்து கண்ட்ரோல் அழுத்திட்டு மவுஸில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரோலர் இருக்கும். அந்த ஸ்க்ரோலரை முன்னுக்கு அழுத்தினீங்கன்னா, முன்னுக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா பெருசாகும், பின்னுக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா சின்னதாகும். ஓகேங்களா? சரி, நான் இப்போ இது மாதிரி ரெண்டு டேபிள் வச்சுருக்கேன் டாக்குமெண்ட்டில். ஏன்னா நிறைய டைம் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், எப்படி வந்து ரெண்டு டேபிளை மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தனித்தனியாக ரெண்டு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை நான் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது இதை செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குல்ல, இங்கே போங்க. இங்கே போயிட்டு இங்கே லெஃப்ட்டு ஓகே இருக்கட்டும், இதில் அரவுண்டு இருக்குன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நன்னுன்னு கொடுத்துருங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த டேபிளை செகண்ட் டேபிள் எடுத்துகிட்டு இதில் ஏதாவது ஒரு காலம், ஒரு ரோ இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ரோ மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு தென் நன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இப்படி வைங்க. அவ்வளோதாங்க, ரெண்டு டேபிளும் ஒட்டிடுச்சு. ஓகேங்களா? மெர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் எதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுமோ ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு தென் லே அவுட் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டேபிள்னு இருக்கா இல்லையா, பண்ணுங்கள். இந்த டேபிளும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்க்கறது என்னோடய ஒர்க்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். Thank you. Bye.